அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம மோமோஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் சிக்கன் 1/2 கிலோ எடுத்தாச்சு. வெங்காயம், அப்புறம் காய்கறி நம்ம கேரட், உங்கள்கிட்ட என்ன விதமான காய்கறி இருக்கோ அதை எல்லாமே நம்ம சாப் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் சோயா சாஸ், சால்ட்டு, அது எல்லாமே நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் கூடயும் ஆனியன் கூடயும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம மிக்சர் வச்சுக்கலாம். அப்புறமா நான் மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது இந்த மாதிரி நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். ஷேப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இந்த மசாலாவுடைய மிக்சரை இதுக்குள்ளே வச்சுட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம 1 பை 1 எடுத்து ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் நம்ம இட்லி கொப்பரையில் வச்சோ இல்லைன்னா ஸ்டீமரில் வச்சோ அவிச்சிக்கலாம். இவ்வளோ ஈஸியாக இந்த மாதிரி நம்ம இது நம்மளுக்கு ஸ்டீமரில் வைக்கிறதுனால நம்ம ஆயில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுலேருந்து இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு வெயிட்டும் ரொம்ப அதிகமாக ஏறாது. அதோட நம்ம சிக்கன் எல்லாமே காய்கறி எல்லாமே இதுக்குள்ளே இருக்கிறதுனால ஹெல்த்துக்கும் நல்லது. அப்புறமா இதுக்கு ஒரு சூப்பராக சட்னி செஞ்சுக்கலாம். இதுக்கு நான் வெங்காயம், அப்புறம் இஞ்சி, அப்புறம் பச்சை மிளகா, கார்லிக், இது எல்லாமே நம்ம தக்காளி, இதை சால்ட் போட்டு நம்ம மிக்சியில் அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு அப்புறமா நம்ம இதை லைட்டாக ஆயில் போட்டுட்டு நம்ம இதை தாளிச்சிக்கலாம். இந்த மோமோஸ் 20 மினிட்ஸ் நம்ம அவிச்சிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அவிச்சு எடுத்தால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மிக்சர் தக்காளியோட மிக்சரை கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு அப்புறம் கொஞ்சமாக சோயா சாஸ் போட்டுட்டு அப்புறமா இது சில்லி கார்லிக் சாஸ், இதையும் நம்ம போட்டுட்டு நல்லா ஆயிலில் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணும்போது இது கூட நம்ம மோமோஸ் கூட இந்த சட்னி சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.